நீங்கள் இப்போல்லாம் 3ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் சின்ன கிளாஸில் அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை, அறிவியல் விஷயங்களை எளிமையாக நீங்களாக புரிஞ்சுக்கிறா போல் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது அதுக்கு அடுத்த நிலை 4ஆம் வகுப்பு வரும்போது அதை விட எப்படி நீங்கள் வளர்ந்துருக்கீங்களோ அதே போல் செய்திகளும் கொஞ்சம் வளர்ந்த நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷத்திற்கான அறிவியல் பாடங்கள் இருக்குது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. அறிவியல்னு எடுத்துட்டோன்னா நம்ம உடம்புலேருந்து ஆரம்பித்து தலையிலிருந்து கால் வரை அங்கேன்னு ஆரம்பித்து நம்மளை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல செய்திகள் இருக்குது. அதுக்கப்புறம் இயற்கை தாவரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன பூச்செடிகள் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் பூச்சி இனங்கள் இருக்குது. இப்படி பல வகைகளும் எப்படி நமக்கு மனிதனுக்கு உதவியாக இருக்குது, எதையெல்லாம் வளர்ச்சி அடைந்துள்ளது, அடுத்த நிலைமைக்கு எங்கே போயிருக்கு, அதே போல் அச்சு இயந்திரமாகட்டும், டெவலப்மெண்ட் எப்படி டெவலப் ஆகிருக்கு, அறிவியல் எப்படி முன்னேறி இருக்கிறது, இப்படி பல விஷயங்களை படிப்படியாக அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த நிலைக்கு கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு புரிகிறா போல் உங்களுக்கு ஈஸியாக எளிதாக அதை கற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நம்மளுடைய பாடங்கள் அமைஞ்சிருக்கு. அதையெல்லாம் நம்ம படித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த வருஷத்துக்கான கடைசியில், அதாவது ஆண்டு முடிவில் இருக்கும்பொழுது நம்மை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா போன்ற பொது செய்திகள்லேருந்து நிறைய செய்திகள், புதிதான செய்திகள் வரைக்கும் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கண்டிப்பாக வழிமுறையும் அதே போல் நானும் ஃபாலோ பண்ணுவேன், நானும் அதை முறையாக நடத்துவேன் அப்படின்னு உங்களால் நினைக்கவும் செய்யும் இந்த அறிவியல் பாடங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு உண்ணத் தருவேன். உண்ணத் தருவேன் அது மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பாடத்துக்குள்ளேன்னா, நாம் சாப்பிட்ற காய்கறிகள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கொடுக்குதுன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். பயனை தருது, ஆற்றலை தருதுன்னுலாம் நமக்கு தெரியும். ஆனால் எந்தெந்த தாவரங்கள்லேருந்து நம்ம எந்தெந்த பகுதிகளை எடுத்துக்கிறோம். சில தாவரங்கள்லேருந்து அதனுடைய வேர் பகுதி நமக்கு உணவாக இருக்குது. சில தாவரங்கள்லேருந்து இலைப்பகுதி, இல்லை பூப்பகுதி, காய், பழம் அப்படின்னு பல வகையான தாவரங்கள் எல்லாமே நமக்கு உணவாக பயன்படுகின்றன. அதெல்லாம் என்னென்னன்றது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உண்ணத் தருவேன். இப்போது உண்ணத் தருவேன்ல பாருங்கள், முதல்ல ஒரு தோட்டம் காட்டியிருக்காங்க. அந்த தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், வயல் இருக்குது, நிறைய செடி கொடிகள் இருக்குது, பல காய்கறிகள்லாம் விளைஞ்சிருக்கு. அதில் நம்மளுடைய முதல் கேள்வி, தோட்டத்தில் என்னென்ன தாவரங்கள் உள்ளன? என்னென்ன இருக்குங்க? கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, சூரியகாந்தி என்ன சொல்லக்கூடிய அது இருக்குது, புடலங்காய் இருக்குது, அதுக்கப்புறம் சோளம் இருக்குது, நெல் வயல்கள் இருக்குது. இப்படி பல வகையான தாவரங்கள் இங்கே இருக்கின்றன. நிலத்திற்கு மேலே விளைந்துள்ள காய்கறிகள் எவை? அப்போது நிலத்திற்கு மேலே என்னென்ன இருக்குது? கத்திரிக்காய், தக்காளி, புடலங்காய், இல்லையா? இதெல்லாம் நிலத்திற்கு மேலே விளைந்துள்ள காய்கறிகள் ஆகும். அப்போ அடுத்த கேள்வி, நீங்கள் விரும்பி உண்ணும் காய்கறிகள் எவை? இவ்வளோ காய்கறிகள் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது? நீங்கள் விரும்பி உண்ணக்கூடிய காய்கறிகள் எவை? தக்காளி, புடலங்காய், கத்திரிக்காய், இது எல்லாமே நம்ம விரும்பி உண்ணக்கூடிய காய்கறிகள் ஆகும். அடுத்தது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்குது. அந்த தோட்டத்தில் 2 பேர் பேசிக்கிறாங்க, தாத்தாவும் அவனுடைய பேரனும். ஒரு காலை பொழுது மணியும் தாத்தாவும் தோட்டத்தில். தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் செடியிலே உள்ளன, நிலக்கடலை மட்டும் ஏன் தரைக்கு கீழே இருக்கிறது என்று தாத்தாவிடம் மணி கேட்டான். கடலை செடி நிலக்கடலையை வேரில் உணவாக சேமித்து வைக்கும் என்று கூறினார் தாத்தா. உரையாடிக்கொண்டே வீட்டிற்கு வந்தனர். அந்த நேரத்தில் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்க அப்பா சந்தைக்கு கிளம்பினார். அவருடன் மணியும் சென்றான்.
காய்கறி கடையில் விதவிதமான காய்கறிகளை பார்த்தான். அங்கே உருளைக்கிழங்கை கையில் எடுத்த மணி, இதில் ஏன் மண் ஒட்டி உள்ளது என்று கேட்டான். உருளைக்கிழங்கு தரைக்கு கீழ் விளைவதால் தான் மண் ஒட்டி உள்ளது என்றார் அப்பா. அப்படியானால் உருளைக்கிழங்கு செடியும் வேரில்தானே உணவை சேமிக்கிறதா? வேரில் இல்லை, தரைக்கு கீழ் உள்ள தண்டு பகுதியில்தான் உணவை சேமிக்கிறது என்றார் அப்பா. தாவரங்கள் தாம் தயாரித்த உணவை தமது பல்வேறு பாகங்களான வேர், தண்டு, இலை, பூ, காய், கனி மற்றும் விதை ஆகியவற்றில் சேமித்து வைக்கின்றன. சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி இலையில் உள்ள பச்சையத்தின் உதவியால் தாவரங்கள் உணவு தயாரிக்கின்றன. இச்செயலை ஒளிச்சேர்க்கை என்கிறோம். அதாவது இவங்க 2 பேர் பார்க்கும்போது என்ன பேசிட்டாங்கன்னு இதில் பார்க்கும்போது, தாத்தா கிட்ட அவனுடைய பேரன் சில சந்தேகங்களை கேட்குறான். நிலத்துக்கு மேலே விளைந்துள்ளது எது? ஏன் உருளைக்கிழங்குக்கு மண் ஓட்டி இருக்கு? அப்போ நிலத்திற்கு கீழே விளைந்துள்ளது அது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இது எல்லாமே எப்படி உணவை தயாரிக்கின்றன? இப்போ கீழே இருந்து வேர் பகுதியில் சொன்னால் எப்படி உணவை தயாரிக்கின்றனன்னு கேட்குறாரு. அதற்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை. ஸோ ஒளிச்சேர்க்கை அப்படின்னு என்னன்னு கேட்டால், தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி இவற்றின் மூலமாக என்ன பண்ணுது? தன்னுடைய அதிலிருந்து உணவை தயாரித்து கொள்கின்றன. அது எல்லாத்தையும் தயாரித்துட்டு பல்வேறு இடங்களில் சேமித்து வைக்கின்றன. எங்கெங்கெல்லாம் சேமித்து வைக்குதுன்னு பார்க்குறோம். அதனுடைய இலை பாகத்திலோ, வேர் பாகத்திலோ, தண்டு பாகத்திலோ அல்லது மற்ற இடங்களில், உடம்பின் பல்வேறு பாகங்களில் தாவரங்கள் தங்கள் உணவை சேமித்து வைக்கின்றன. அதை என்ன பண்ணுறோம்? நாம தான் அத்தகைய தாவரங்களை நாம் உணவாக உட்கொள்கிறோம். அதுதான் நம்ம பார்க்குறது. இப்போது உணவாகும் தாவர பாகங்கள் எவைன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றத்தருவேன்ல உணவாகும் தாவரங்கள் எதையெல்லாம் நம்ம உணவாகும் தாவரங்கள் என்னென்ன, எதையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன காய்கறிகளை சாப்பிட்றோம் நீங்கள் படங்கள் போட்டிருக்கு பாருங்க. தனியாக 2 கொடுத்துருக்கு. உணவு பொருள்கள் கொடுத்துருக்கு. அடுத்த பகுதியில் அதனுடைய பாகங்கள் கொடுத்துருக்கு. உணவு பொருள்களில் பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, மரவள்ளிக்கிழங்கு இவை எல்லா உணவுப் பொருள்களும் அதனுடைய எந்த பாகங்கள் வருகின்றன? வேர் பாகங்கள். ஸோ இந்த 4 காய்கறிகளின் வேர்கள் தான் நமக்கு உணவாக பயன்படுகின்றன. கரும்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள் இவற்றின் தண்டு பாகம் நமக்கு உணவாக பயன்படுகிறது. முட்டைக்கோஸ், கீரைகள், புதினா இவற்றின் இலைகள் நமக்கு உணவாக பயன்படுகிறது. வாழைப்பூ, காலிஃப்ளவர் இவற்றின் பூக்கள் நமக்கு உணவாக பயன்படுகின்றன. வெண்டைக்காய், பாகற்காய், முருங்கைக்காய் இவற்றின் காய்கள் நமக்கு உணவாக பயன்படுகின்றன. கொய்யாப்பழம், வாழைப்பழம், திராட்சை போன்றவற்றின் பழங்கள் நமக்கு உணவாக பயன்படுகின்றன. இப்போ இதில் இருக்கிற படங்களும் அதில் இருந்த பாகங்களும் நம்ம பார்த்தோம். எந்தெந்த பாகங்கள் நமக்கு உணவாக பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். அதாவது தாவரங்களின் வேர்கள், தண்டு, இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் அதாவது பழங்கள் இவை அனைத்துமே தாவரங்களிலிருந்து நமக்கு உணவாக பெறப்படுகிறது. நாம் இதையெல்லாம் உணவுப் பொருள்களாக எடுத்து சாப்பிட்றோம். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. தயாரித்த உணவை சேமித்தும் வைக்கின்றன. தாவரங்கள் சேமிக்கின்ற உணவு நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயன்படுகிறது.